கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஆகாய் 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் ராஜா உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உங்கள் நடுவில் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் உட்கார்தல், உங்கள் எழுந்திருக்கிறதை உன்னை கவனிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறதினாலே உன் ஆக்கினைகளை அகற்றுகிறார். உன்னுடைய கோபாக்கினைகள், உங்கள்கிட்ட இருக்கிற போராட்டங்கள், உனக்கு இருக்கிற நெருக்கங்கள், இவை எல்லாவற்றையும் அகற்றி போட்டு உன் சத்துருக்களை ஆண்டவர் விலக்குகிறார். நீ சத்துருவாக இருக்கிற காரியங்கள், நம்மளை தொடர்ந்து வருகிற ஆசீர்வாத குறைபாடுகளை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு விலக்கி போடுகிறாராம். விசுவாசிகள் ஆமேன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இல்லை பிரச்சனை, இன்றைக்கி மீளவே மாட்டேங்குது, என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, அது என்னை அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உன் சத்துருக்களை நான் விலக்கி போடுறேன். அந்த யாராக இருந்தாலும், சில வேளை மனிதர்களாக இருந்தாலும், சில வேளை உங்களுடைய கையின் பிரயாசத்தினுடைய தடையாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், தடையாக இருக்கிற அனைத்தையுமே கர்த்தர் இந்த நாளை விலக்கி போடுகிறார். சத்துருவாக நிற்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தேவன் இந்த நாளில் அதை விலக்கி போடுகிறார். அதனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டா. இனி இந்த நாள் வரைக்கும் அநேக ஆசீர்வாத குறைவுகள் இல்லை தீங்கானது ஒன்றும் இனி ஆண்டவர் காண விட மாட்டார். விசுவாசிக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். இன்றையிலிருந்து ஒரு பிரகாசம் காணப்படப்படும். ஏன்னா கர்த்தர் இருளில் இருக்க ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களுக்கு சத்துருவை ஆண்டவர் விலக்கிட்டார், உங்கள் ஆக்கினையை கர்த்தர் அகற்றி போட்டார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் தீங்கு இனி உங்களை தொடாது. இனி உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இந்த நாளில் தேவன் கொடுக்க போகிறார். இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை நம்புங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.